இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போது இன்னும் டீம்ல அனௌன்ஸ் பண்ணலையா, என்னப்பா யாரெல்லாம் ஆட போறான்னு கேட்கும்போது அதுக்கு விடை கொடுக்குற மாதிரி பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச்ல, அதாவது இந்த வரப்போற சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல வந்து பும்ரா அவர்கள் இடம் பெறுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அவர் வந்து ரெடி ஆயிட்டாரு, ஓரளவு ரெடி ஆயிட்டாரு, ஃபிட் ஆயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில இருந்து பும்ரா அவர்கள் ஆட முடியாது, அவருக்கு வந்து லோயர் பேக் இன்ஜுரி, அதனால வந்து அவர் ரூல்ட் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் ஆடலனா வேற யாருப்பா அவருக்கு பதில் ஆடுவா அப்படின்னு கேட்கும்போது ஹர்ஷித் ராணா அவர்கள் இந்த கடைசி மேட்ச்ல, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணதால அவர் வந்து இவருக்கு பதிலா வந்து இடம் பெற போறாருன்னு சொல்லிட்டு பிசிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் வரலனாலும் அவருக்கு பதிலா ஹர்ஷித் ராணா வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்க பிளேயர் தான், விக்கெட் டேக்கர் தான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா தான் இல்லையா இல்ல வேற யாரா கூட இல்லையான்னு கேட்கும்போது ஆமா வேற ஒருத்தர் கூட இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான ஜெய்ஸ்வால் வந்து இந்த மேட்ச்ல இல்ல, சாம்பியன்ஸ் டிராஃபி 2005ல இல்ல. என்னப்பா அவர் இல்லனா எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்காருங்க, பட் வந்து தேவைப்படுற நேரத்துல வருவாரு. நான் டிராவலிங் சப்ஸ்டிடியூட் சொல்லிட்டு அவர் வந்து அந்த லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிறாங்க. ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா யாரை வந்து டீம்ல வந்து ஸ்குவாட்ல சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஊரு நம்ம பிளேயரான வருண் சக்கரவர்த்தி வந்து டீம்ல சேர்த்திருக்காங்க. ஜெய்ஸ்வால் வந்து என்ன பண்ண போறாரு, நம்ம நான் டிராவலிங் சப்ஸ்டிடியூட் கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலி இவங்க சப்ஸ்டிடியூட் தான், பட் ஆனா வந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் யாரும் இன்ஜுரி ஆயிட்டாங்க, எதனா ஒரு ஏடாகூட ஆயிடுச்சுன்னா வந்து அப்ப இந்த 3 பேரும் டிராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிசிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், சிவம் துபே இவங்க 3 பேரும் வந்து தேவைப்பட்டா துபாய்க்கு வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நான் டிராவலிங் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட்ல சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் விடுங்க, யார் வந்து மேட்ச் ஆட போறாங்க அந்த ஸ்குவாட சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்பின்னர்ஸ் ஆட போறாங்க. வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், இந்த 5 பேரை வந்து இந்த வரப்போற மேட்ச்ல வந்து ஷஃபிள் பண்ணி ஆட வைப்பாங்களா இல்ல வந்து 3 பேரை யூஸ் பண்ணுவாங்களா இல்ல 2 பேரை யூஸ் பண்ணுவாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த 5 ஸ்பின்னர்ல கிட்டத்தட்ட 3 பேர் வந்து ஆல்ரவுண்டர், அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா இந்தியா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சரி, மெயின் ஸ்குவாட சொல்லுப்பா, ஃபுல் ஸ்குவாட சொல்லுப்பா கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா சொல்றேங்க. ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன், சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டன், கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், அதுல ரிஷப் பண்ட் ஒரு கீப்பர், நம்மளோட கிங் கோலி அவர்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களும், ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சமி, ஹர்ஷதீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி இவங்களாம் வந்து மெயின் ஸ்குவாட் ஆகும். நான் சொன்ன மாதிரி நான் டிராவலிங் சப்ஸ்டிடியூட்ல வந்து யாஷி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், சிவம் துபே இவங்க 3 பேர் இடம் பெற்றிருக்காங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பிப்ரவரி 22 ஆரம்பிக்குது. இதுல வந்து நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் இதுதான் கிட்டத்தட்ட கடைசி சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அவங்க 2 பேர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படும். நம்ம இந்தியா பழைய பிளேயரான சுரேஷ் ரெய்னா அவர்கள் வந்து இந்த சீரீஸ்ல வந்து கண்டிப்பா இந்த சுப்மன் கில் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. இந்த டோர்னமெண்ட்ல எப்படி நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு, அதே மாதிரி பேட் கமின்ஸ், ஜோஸ் ஆசல்வுட், ஆண்டிஸ் நாட்ஜே அவங்களும் வந்து இந்த சீரீஸ்ல வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. சரி, எது எப்படியோ சாம்பியன்ஸ் டிராஃபி வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் ஃபார்முக்கு வந்துட்டாரு, அதே மாதிரி விராட் கோலி அவர்களும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.